ஹலோ ரிவான்லாம் இருக்கீங்க நிறைய பேர் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ஆஸ்கர் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த எக்ஸ்க்ளூசிவான வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா நான் கொளத்தூர் மார்க்கெட் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதோடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா 300 to 400 ரேஞ்ச் தான் வித்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து 3 இன்ச்சுக்கும் கீழே இருக்கிறது. ஸோ நான் ஆஸ்கரில் பார்த்தீங்கன்னா 12 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ரீசெண்டாக ஈஸியாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டைகர் ஆஸ்கர் ஈஸியாக பார்த்துருவோம், அல்பினோ ஆஸ்கர் பார்த்துருவோம், இந்த ரெட் அல்பினோ ஆஸ்கர் கூட ஈஸியாக பார்த்துருவோம், காப்பர் ஆஸ்கர் கூட ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது எல்லா வெரைட்டியுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ இந்த 12 டைப்ஸை பற்றி நம்ம பேசினா அதோட வீடியோ முடிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் ஆஸ்கர் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பெரிய வந்து டேங்க் செட்டப் வேணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு சைஸ்க்கு க்ரோ ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளோரான் வளர்க்குற மாதிரி ஒரே ஒரு மீனை வாங்கிட்டு போய் போட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 பேர் வாங்கிட்டு போய் போடுங்க. அப்போ தான் டேங்க்கில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ்கரை பொறுத்த வரைக்கும் இது கும்பலாக வாழக்கூடிய மீன் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு குட்டிலேருந்தே ஒழுங்காக வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்னோட ஒன்று அடிச்சிக்காது. திடீர்னு பெருசாக வளர்த்துட்டு அப்புறம் ஒன்று தூக்கிட்டு போய் இன்னொன்று கூட இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுங்களும் சண்டை போட ஆரம்பிக்குங்க. ஸோ மொத்தமாக பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. யார் யாருக்கெல்லாம் ஆஸ்கர் பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இதை பற்றின எக்ஸாக்ட் ப்ரைஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.